ஒரு 10 ஏக்கர் நிலத்த 3ஆ பிரிச்சு, 3 போகமும் நெல் சாகுபடி செஞ்சுக்கிட்டு வரோங்க. அப்படி கடைசி போகத்தில நம்ம செஞ்ச சிவன் சம்பா அரிசிய தான் இப்போ அரிசியாக்க வந்திருக்கோம். ஏன்னா இயற்கை விவசாயம் செஞ்சா மட்டும் பத்தாது. இயற்கை விவசாயம் செய்ற பொருள மதிப்பு கூட்டி விக்க தெரியணும். இதில வந்து என்ன ஒரு சிக்கல்னா, அரிசியில சீக்கிரமா வண்டு வந்துடுதுங்க. அதிகபட்சமா 1 மாசம் 2 மாசத்துலயே வண்டு வருது. அதனால நான் பேட்சா தான் அரிசி அரைக்கிறேன். இப்போ கடைசி பேட்ச் ஒரு 10 மூட்டை சிவன் சம்பா இருந்துச்சு. அத அரைக்கலான்னு அரிசி மில்லுக்கு எடுத்துட்டு வந்து குடுத்தேன். இது வந்து கோவூர்ல முத்துக்குமார் அப்படின்ற இயற்கை விவசாயி வந்து வச்சிருக்கிற அரிசி ஆலை. கடைசி 2 முறையா பார்த்தீங்கன்னா, அவங்க கிட்ட கலர் ஷார்ட்டர் மிஷின் இல்லாதனால, என்னால கருப்பரிசி நீக்க முடியல. பட் இந்த முறை அவங்க கலர் ஷார்ட்டர் மிஷின் போட்டாங்க. ஸோ, அதனால வந்து கருப்பரிசி எல்லாமே எடுத்து குடுத்துட்டாங்க. அரிசி எல்லாமே சுத்தமா இருக்கு. எல்லா அரிசியுமே நம்ம வண்டியில ஏத்திக்கிட்டு, அப்புறம் தவிடு ஏத்துனோம். தவிடு வந்து எனக்கு மாட்டுக்கு எக்ஸ்ட்ரா தேவைப்படுது அப்படின்றதுனால ஒரு 5 மூட்டை எக்ஸ்ட்ராவா வாங்கிக்கிட்டோம். அரிசி ரொம்ப இல்லைங்க. ஒரு 13 சிப்பம் அரிசி மட்டும் தான் விக்கிறதுக்கு இருக்கும். மிச்சம் வீட்டுக்கு தேவைப்படுது. ஸோ, உங்களுக்கு அரிசி வேணும்னா, நீங்க என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். அரிசி சூப்பராக வந்திருக்கு. கருப்பரிசி எதுவுமே இல்லைங்க. எல்லா வேலையும் முடிச்சுட்டு நம்ம வண்டி எடுத்து கிளம்பிட்டோங்க. இப்போ நேராக வீட்டுக்கு தான் போயிட்டுருக்கோம். கிட்டத்தட்ட 25 கிலோமீட்டர் வருதுங்க எங்கள் வீட்டுக்கும் இந்த அரிசி ஆலைக்கும். வணக்கம், நான் உழவர் சதீஷ் பேசுகிறேன். எங்கள் அரல் கழனியின் பாரம்பரிய சிவன் சம்பா அரிசி சமையலுக்கு மிகவும் சிறந்தது. இது நார்ச்சத்து மிக்கது மற்றும் உடல் ஆரோக்கியத்திற்கு மிகவும் நல்லது.